Hi everyone. நமக்கு பாத்தீங்கன்னா May 6 12th standard public result வந்து announce பண்றாங்க. So இந்த டைம்ல பாத்தீங்கன்னா TNA 2024 கான அப்டேட்டும் வந்து வரப்போகுது. So எப்படி பார்த்தாலுமே நமக்கு 12th standard result வந்ததும் நமக்கு TNA 2024 கான கவுன்சிலிங் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உடைய ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து நம்மளுடைய கட் ஆஃபை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இந்த கட் ஆஃபுக்கு எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம பரபரப்பாக எல்லாமே நம்ம சர்ச் பண்ணிட்டு இருப்போம். இதில் குறிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டை ஃபில் பண்ணிடுறாங்க. அது நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ TNA 2023 என்ன நடந்தது அப்படின்றது ஒரு சின்னதாக நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 440 கல்லூரிகள் வந்து இருக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து 1,42,707 சீட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 1,650 சீட்டு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்தை விட 11% வந்து அதிகமான சீட்டு வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9,748 அதுக்கப்புறம் 2,206 சீட்டு வந்து 7.5 ரிசர்வேஷன்ஸில் நமக்கு வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில டாப் இன்ஸ்டிடியூஷன் சீட் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கல்லூரிகளில் 50%. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது டாப் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய CEG கேம்பஸ், MIT கேம்பஸ், SSN இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ரெப்யூட்டட் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 13 கல்லூரிகள் அந்த மாதிரி PSG எல்லாமே சேர்த்து 13 கல்லூரிகளில் 100% சீட்டு வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 75 கல்லூரிகளில் வந்து 90% சீட்டு வந்து ஃபில் ஆகியிருக்கு. 164 கல்லூரிகளில் வந்து 75% சீட்டுக்கு மேலே ஃபில் ஆகிருக்கு. 269 கல்லூரிகளில் 50% மேலே சீட்டு ஃபில் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப சோகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 47 கல்லூரிகளில் 10%க்கும் கீழே தான் சீட்டு ஃபில் ஆகிருக்குங்க. இது கூட ஒன்றும் இல்லை. 16 கல்லூரிகளில் வந்து 1% சீட்டு மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. அண்ட் அதுவும் குறைவாக தான் இருக்குது. 9 கல்லூரிகளில் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலை அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இது ரொம்பவே ஆச்சரியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், ப்ரொஃபஸர்ஸ், அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து, அட்மாஸ்பியர்லேருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, பிளேஸ்மெண்ட்லேருந்து, ரேங்கிங், NIRF ரேங்கிங், NAC அக்ரிடேஷன், இது NBA அக்ரிடேஷன், இது எல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்து தான் ஒரு கல்லூரியை நம்ம சூஸ் பண்ணோம். ஆர்வக்கோளாறில் மேனேஜ்மெண்ட்டில் சேர்த்து உங்களுடைய பணத்தை வீணடிக்க வேண்டாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிம்பிளான விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த IT ரிலேட்டடான கோர்சஸ் லைக் சைபர் செக்யூரிட்டி, AI, CSE, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் மட்டும் 59% வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க CSE ரிலேட்டடான கோர்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவிலில் வந்து கடந்த 4 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் 29% சீட்டு வந்து பசங்க சூஸ் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போவுமே சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து CSE ரிலேட்டடான கோர்சஸ், AI ஆகட்டும், டேட்டா சயின்ஸஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும், இன்னமும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர கண்டிப்பாக ECE ட்ரிபிளிக்கும் அதிகமான முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி TNA அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.